கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். தேவனை மறந்த ஜனம். கர்த்தர் தன்னுடைய சந்ததியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த சந்ததியானது பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு போகிறார்கள். அங்கே யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு எகிப்திலே அதிபதியாயிருக்கிறான். ஆகையால் இவர்கள் எகிப்திலே கோசோன் நாட்டிலே சுதந்திரமாய் வசிக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கோசோன் நாட்டிலே பெருகினார்கள். அதை கண்ட எகிப்து மக்கள், எகிப்தின் ராஜா பயந்து இவர்களை அடிமைப்படுத்துகிறான். அடிமையானதால் இவர்கள் பாடுகள் கொடுமை நிமித்தம் கர்த்தரை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள். கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்துகிறார். மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்துகிறது. யோர்தானை கடக்கிறார்கள். செங்கடல் இரண்டாக பிரிகிறது. இவைகளையும் பார்க்கிறார்கள். இவர்கள் ஊடாய் கடந்து வருகிறார்கள். இவர்களை பார்த்து மோசையோட வழிநடந்த இந்த ஜனங்கள், கர்த்தர் எங்களை வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தை விட்டு, நாங்கள் எங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் என்கிறார்கள். கர்த்தர் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வைத்திருக்கிறார். நாமோ பிரச்சனைகளையும் சோதனைகளையும் பார்த்து பயந்து அடிமையாக இருக்கலாம் என்று நினைக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சோதனையும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த பிரச்சனையும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் யோர்தானை கடப்போம், எரிகோவை மிதிப்போம், யோசுவாவை போலவும் காலேபை போலவும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.